எண்ணி 7 நாளில் ஆளுநர் ரவி நீக்கம் கெடு விதித்த உச்சநீதிமன்றம் அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது மசோதாக்கள் மீது முடிவெடுப்பது பற்றி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். மேலும் இது தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றும் வந்தது. அந்த விசாரணையில் மசோதாக்களை 6 மாதம் 1 வருடம் என நிறுத்தி வைத்திருப்பதை ஏற்க முடியாது. ஆளுநர்களிடம் நீதிபதிகள் கேள்வி கேட்பதில் எந்த தவறும் இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதேபோல் அதற்கு முன்னதாக நடைபெற்ற விசாரணையில் மத்திய அரசு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட அனுமதி இல்லை என்று மத்திய அரசின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் நீதிமன்றம் இதனை ஏற்கவில்லை. இந்த நிலையில்தான் இது தொடர்பான வாதங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. மத்திய அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது தொடர்பாக சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். ஏனென்றால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காததால் உச்சநீதிமன்றத்தை நாடியது தமிழக அரசு. இந்த வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் ஜனாதிபதிக்கு காலக்கெடுவை நிர்ணயித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியதும் உச்சநீதிமன்றம். மேலும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் இந்த கேள்விகள் மீது தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையின் 4வது நாளான நேற்று உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் வெளிவந்துள்ளது. அந்த குறிப்பில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக நீதிமன்றத்தின் விசாரணை வரம்பு என்ன, நீதிமன்றத்தின் விசாரணை சட்டப்படியானதா, இதைத்தான் ஜனாதிபதி கேள்வி கேட்டுள்ளார். ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சிக்கு பரிந்துரைத்தால் அதை எதிர்த்து வழக்கு தொடர முடியுமா? அப்படி வழக்கு தொடர முடியாது எனில் மசோதாக்கள் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது. மேலும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்காவிட்டால் ஜனாதிபதியிடம் நீதிமன்றம் காரணத்தை கேட்க அதிகாரமே இல்லை. அதேபோல் ஜனாதிபதி முடிவெடுக்காத நிலையில் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற தீர்ப்பு சட்டத்துக்கு எதிரானது, முரணானது. மசோதாக்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் வழக்கு தொடரவும் முடியாது. அதிலும் முக்கியமாக ஆளுநர் ஒப்புதலை வழங்கி இருந்தாலும் சட்ட சிக்கல்கள் இருந்தால் விசாரணை செய்ய நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பிரச்சனை என்பது ஒரு மசோதாவை ஆளுநர் எத்தனை காலம் நிலுவையில் வைத்திருக்க முடியும், அப்படி கிடப்பில் போட்டால் நீதிமன்றத்தை நாட முடியுமா இல்லையா என்பது மட்டும்தான். மாநில சட்டமன்றங்களில் மசோதாக்கள் மீது பல மாதங்களாக ஆளுநர்கள் முடிவெடுக்காமல் இருப்பதை நியாயப்படுத்தவே முடியாது. மேலும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குதல் என்பது ஆளுநரின் அதிகாரம் தொடர்புடையது. அதில் யாரும் தலையிட முடியாது. மாநில அரசின் மசோதாக்களை நிராகரிக்க ஜனாதிபதி ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. அதேபோல் ஆளுநருக்கு தனிப்பட்ட விருப்புரிமை என்பது இல்லை. அத்தகைய அதிகாரம் குழப்பத்தை விளைவிக்கும். அரசியல் சாசனத்தின் 163வது பிரிவு மாநில அமைச்சரவையின் ஆலோசனைக்கு எதிராக செயல்படும் விருப்புரிமையை ஆளுநருக்கு தரவில்லை. மாறாக மாநில அமைச்சரவையுடன் உதவி ஆலோசனையின் பெயரில் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்கிறது. அமைச்சரவையை மீறி ஆளுநர் செயல்பட முடியாது. மாநிலத்தின் சட்டப்பேரவை நிர்வாக அமைப்பில் ஆளுநர் இடம்பெற்றிருந்தாலும் ஆளுநருக்கு தனித்த அதிகாரம் எதுவும் வழங்கப்படவில்லை. ஆளுநர் முதல்வர் என 2 வாள்கள் ஒரே உரையில் இருப்பது சாத்தியமில்லை. அப்போது மத்திய அரசு தரப்பு குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கும் பயன்படுத்தப்படும் அரசியல் சாசன பிரிவு 32 மற்றும் 226 ஆகியவற்றை ஆளுநர், குடியரசுத் தலைவர்கள் முடிவுகள் குறித்து வழக்கு தொடுக்க மாநில அரசோ அல்லது தனிநபரோ பயன்படுத்த முடியாது. ஒருவேளை மசோதா அரசியலமைப்பு விதிகளை மீறும் வகையில் இருந்தாலும் அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க ஆளுநரை வலியுறுத்தும் போது அதற்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர அவருக்கு வேறு வழியில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று வினாவினார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஏனென்றால் அரசியலமைப்பு திட்டம் மாறாது. அதே வேளையில் சட்டம் தவறாக இருந்தால் அது நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று ரத்து செய்யப்படும். ஆளுநரை பொறுத்தவரை அவர் நீதிபதி அல்ல என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் சாசன பிரிவு 200 படி ஆளுநருக்கு 4வது வாய்ப்பு என்று ஒன்று இல்லை. காலவரம்பு இல்லாமல் மசோதாவை போட முடியாது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திராவைச் சேர்ந்த 20க்கும் மேலான மசோதாக்கள் 4 ஆண்டுகள் வரை நிறுத்தி வைக்கப்பட்டது என்றும் 3 ஆண்டுகள் வரை மசோதாக்கள் கிடப்பில் உள்ளன என்றும் 2 ஆண்டுகள் ஆளுநர் நிறுத்தி வைத்தார். பின்னர் ஓராண்டுக்கு மேல் குடியரசுத் தலைவர் முன்பு கிடப்பில் உள்ளது என்று பதிலளித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது ஜனாதிபதியின் இந்த கேள்விகள் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்தது. மேலும் கடந்த வாரம் மத்திய அரசு இந்த வழக்கில் தனது வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். இதற்கிடையேதான் இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய பிரதேச அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கவுல் சில முக்கிய வாதங்களை முன்வைத்தார்.
இதற்கிடையேதான் இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய பிரதேச அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கவுல் சில முக்கிய வாதங்களை முன்வைத்தார். அது மட்டுமில்லாமல் ஆளுநர் பதவி எதற்கு என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. இதற்கு உதாரணமாக டாக்டர் B.R. அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசிய கவுல், ஒரு மசோதா ஏன் ஆளுநருக்கு அனுப்பப்பட வேண்டும்? அந்த மசோதா குறித்து அறிவுறுத்துவதும் எச்சரிப்பதும் பரிந்துரைப்பதும் அவருடைய கடமை. இந்த கடமைகள் அவருக்கு இல்லாமல் போனால் ஆளுநரால் என்ன பயன்? அவர் ஒரு தேவையற்ற அதிகாரியாக மாறிவிடுவார். ஆளுநர் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. மாநிலத்தின் மிக உயர்ந்த நிர்வாகியாக அவர் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்றார். இந்த விவகாரத்தில் மத்திய பிரதேச அரசின் வாதம் கிட்டத்தட்ட மத்திய அரசுடன் ஒத்துப்போய் இருந்தது. மேலும் அதே நேரம் ஒரு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பும் போது அதை மாநில சட்டசபை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் என்ன நடக்கும் என்பதில் மத்திய அரசுக்கும் மத்திய பிரதேச அரசுக்கும் வேறு பார்வை இருக்கிறது. கடந்த வாரம் மாநில அரசு எத்தனை முறை மசோதாவை அனுப்பினாலும் ஆளுநருக்கு அதை நிறுத்தி வைக்க அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசு வாதிட்டது. ஆனால் இரண்டாவது முறை ஒரு மசோதாவை அனுப்பும் போது அதை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியாது என்பது மத்திய பிரதேச அரசின் கருத்தாகவே இருந்து வருகிறது. அதேபோல் தொடர்ந்து பல்வேறு வாதங்களை கவுல் முன்வைத்தார். அப்போது ஒரு கட்டத்தில் குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, 5 ஆண்டுகள் ஒரு மசோதா மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்தாலும் நீதிமன்றத்தால் தலையிட முடியாது என சொல்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் கவுல், ஆளுநரின் செயல்பாடுகள் தவறாக இருந்தால் அதை சரி செய்ய நாடாளுமன்றமே சிறந்த இடமாகும். இதை உங்கள் தீர்ப்புகளிலேயே கூறி உள்ளீர்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். அதற்கு பிறகுதான் மத்திய பிரதேச அரசு தனது வாதத்தை முடித்து கொண்டது. அடுத்ததாக மகாராஷ்டிரா அரசு சார்பில் ஆஜரான ஹரிஷ் சால்வே மத்திய அரசுக்கு மாநில சட்டமன்றத்தின் மீது கட்டுப்பாடுகள் இருப்பதாக வாதிட்டார். அதாவது ஆளுநரின் அதிகாரம் மூலம் சட்டமன்றத்தின் மீது மத்திய அரசுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக அவர் வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, மாநிலங்கள் தங்கள் எல்லைக்குள்ளும் மத்திய அரசு தனது எல்லைக்குள்ளும் செயல்படும். உள்நாட்டு அவசர நிலை ஏற்பட்டால் மட்டுமே மத்திய அரசு இதில் தலையிடும் என்று அம்பேத்கர் கூறியதை தலைமை நீதிபதி மேற்கோள் காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தொடர்ந்து தனது வாதத்தை முன்வைத்த ஹரிஷ் சால்வே, இந்தியா ஒரு கூட்டாட்சி தேசம் அல்ல, கூட்டாட்சி போல தோற்றமளிக்கும் ஒரு அரசியலமைப்பை கொண்ட நாடு என மட்டுமே சொல்லலாம். ஒரு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதா சரியாக இல்லாத போது அதை நிராகரிக்கும் ஒரு அமைப்பை, அரசியலமைப்பை உருவாக்கியவர்களே உருவாக்கி உள்ளனர். சரத்து 201 நாம் திருத்தாதவரை இது தொடர்ந்து இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிலையில்தான் இறுதியாக நடைபெற்ற விசாரணையில் உச்சநீதிமன்றமே தமிழக அரசுக்கு சாதகமாக வாதங்களை முன்வைத்து வருவது ஆளுநர் ரவிக்கு அதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. இதன் மூலம் உறுதியாக ஆளுநர் நீக்கப்படுவார். மேலும் சில காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளதாகவும், ஒன்று ஆளுநரை அவர்களே மாற்ற வேண்டும், இல்லையென்றால் ஆளுநர் நீக்கம் குறித்து உச்சநீதிமன்றமே கொடூர உத்தரவு பிறப்பிக்கும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆளுநர் நீக்கம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.